கடவுள் கிடையாது. அப்போ கடவுள் உனக்குள்ளக்குது, அதை தேடி நீ எடுக்கணும். தேடி எடுக்கணும்னா கொஞ்சம் சிரமப்படணும். சிரமப்பட்டால் தான் அதை அடைய முடியும். ஏன்னா யாரும் அடைய முடியாத கடவுளை நீ அடையணும் போது கொஞ்சம் சிரமப்படணும். அந்த சிரமப்பட்டு அதை அடையணும். அடைஞ்சாதான் நீ பிறந்ததுக்கு அர்த்தம் உண்டு. அப்படிப்பட்ட வாழ்க்கை பயணத்தை தொடருங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கும் நல்லது, உங்கள் சந்ததிக்கும் நல்லது. இளமையிலே இந்த குழந்தைங்களே இந்த மாதிரி வழியில் பயன்படுத்தும் போது அந்த குழந்தைங்க கெட்டு போக வாய்ப்பு இல்லாமல் போகும். அதனால் அதை உங்கள் வம்சத்து வழியிலே நீங்களே அதுங்களுக்கு நல்லது சொல்லி நல்லது கற்றுக் கொடுங்க. எல்லா பிள்ளைகளும் தாடி வச்சவங்க இல்லை, கொண்டை கட்டினவங்க இல்லை, கொட்டை கட்டினவங்க இல்லை போய் விழாதீங்க. அதனால் ஒரு பயணம் கிடையாது. எவன் ஆசீர்வாதம் பண்ணியும் ஒரு பயணம் கிடையாது. எந்த சாமியார் ஆசீர்வாதம் பண்ணாலும் உனக்கு ஒரு பயணம் கிடையாது. ஆனால் உன்னுடைய தாய் தகப்பன் காலில் விழுந்து வணங்குங்க. நீ கெட்டவனாக இருந்தால் கூட அந்த தாய் தகப்பன் உன்னை வாழ்த்துறதுல குறையவே